கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். 18:10 நீதிமொழிகள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய். நீதிமான் அதற்குள் ஓடுகிறது மாத்திரமல்ல, சுகமாயிருப்பான். கர்த்தர் விரும்புகிறது சுகம். சுகம் பலன் எனக்குள்ளே பாட்டா வருதே, பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய். தேவன் விரும்புகிறது நீ அதற்குள் ஓடி சுகமாயிரு. சொல்லுங்களேன், தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு சுகத்தை தரணும் என்று விரும்புகிறது. தேவ அபிஷேகம் என்னை சுகத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறது. கர்த்தர் செய்த வேலை எல்லாம் என்ன தெரியுமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ஜனங்கள் யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ அவரெல்லாம் பார்த்து, ஏப்பா எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக ரெடியா இருக்கியா? ஐ எம் ரெடி டு ஹீல் யூ, ஆர் யூ ரெடி? நான் சுகத்தை தருகிற தேவன், நான் சுகத்தை கொடுக்கறதுக்கு நான் ரெடி, நீ சுகத்தை பெற்று. மக்களை நல்லா கவனிங்க, வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு நடக்க முடியாதவன், கண்ணு தெரியாமலாம் கூட்டிட்டு வந்து ரோட்ல அவர் வருகிற வழியில கொண்டு வந்து போறானுங்க. எதுக்கு தெரியுமா? ஜனங்கள் சுகத்தை விரும்பினார்கள். தேவன் சுகம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். நமக்கு தெரியும் ஒரு சம்பவம். ஆண்டவர் வீட்டில் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், திமிர்வாதக்காரன். அவனை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை. நினச்சி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறோம், ஒரு 4 பேர் மேலே ஏறி இந்த கூரையை பிரித்து ஒருத்தனை உள்ளே இறக்கினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும்ல. என்னடா கூரையெல்லாம் பிரிச்சுட்டு இருக்கிறீங்க? கூரையை கூட நான் அப்புறம் சரி பண்ணி கொடுத்துட்றேன், முதல்ல இவனுக்கு சுகம் வேணும்யா. அவன் இந்த மெட்டீரியல்லாம் பார்க்கவே இல்லை, எப்படியாவது சுகத்தை இவனுக்கு வாங்கி கொடுத்துடணும். அந்த 4 பேர் பாருங்க, எப்படியாவது ஆண்டவரை பார்க்க வச்சிடணும்யா. ஆண்டவர் இவனை பார்த்துட்டாவே போதும், அவர் கண்ணில் படணும். மக்களை புரியுதுங்களா? அவருடைய கண்களில் பட்டாலே போதும். நிறைய சொல்லலாம். கும்பலில் நடந்து போயிட்டு இருக்கிறார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்ட உடனே அவர் யாரோ என் ட்ரெஸ்ஸை தொட்டு விட்டாங்க அப்படின்னு. ஐயரே, போதகரே, இந்த கும்பலில் இத்தனை பேர் இடிக்கிறான் நெரிக்கிறான், போகிறதுக்கே இடம் இல்லை, இதில் யாரோ ஒருத்தர் தொட்டு விட்டாருன்னு கேட்குறீங்க எப்படி அப்படின்னா, அது எனக்கு தெரியும், ஒருத்தர் தொட்டது எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிற. அப்போ நல்லா கவனிங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலை தொட்ட உடனேயே வல்லமை அவர் புறப்பட்டு போகிறது என்றால், அப்படிப்பட்ட தேவன் சுகத்தை விரும்புகிறது. தேவன் என்ன சொல்றாரு? நீ ஓடி அதுக்குள்ள சுகமா இருப்பா. என்னங்க ஆமேனே வரல, சுகமே வேணாம் அவங்களுக்குலாம். கர்த்தருடைய பாதுகாப்பினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு என்ன தெரியுமா? சுகம். எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும், எத்தனை வைத்தியர்கிட்ட போனாலும் சுகத்தை அவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும்.